ஓம் கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாக வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 3 பார்வதி பிறந்த கதை தொடர்ச்சி. தன் அருமை மகளின் உள்ள கிடக்கையை அறிந்து கொண்ட பர்வதராஜன் அவளுடைய விருப்பத்திற்கு இணங்கி அவள் தவம் புரிவதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து கொடுத்து அவளை தோழிகளோடு மன மகிழ்ச்சியோடும் தவம் செய்ய அனுப்பி வைத்தான். சின்னஞ்சிறு பெண்ணான பார்வதியும் தன் தோழிகளோடு இமயமலையின் உச்சியை அடைந்து அங்கே உற்சாகமாக தங்கியிருந்து தவம் புரிந்து வரலானாள். அப்போது வெள்ளியங்கிரியான கைலை மலையில் மகாதேவனான சிவபெருமான் பசு, பதி, பாசம் என்ற 3 தத்துவங்களை வேத இரகசியமான முடிவோடு சனகர் முதலான முனிவர்களுக்கு நிரூபணம் செய்து கொண்டிருந்தார். அம்மா முனிவர்களோ நான்முக பிரம்மனின் சங்கல்பத்தினால் பிறந்த பிரம்ம புத்திரர்கள். அவர்கள் தங்கள் தந்தையின் ஆக்ஞையின்படி உலகத்தை படைக்க வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தந்தையான நான்முகனை நோக்கி, பிதாவே, தங்கள் கட்டளைப்படி படைப்பு தொழில் புரிய நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். முக்தி நிலையை நாடுபவர்களுக்கு மூல முதல்வனான முக்கண் பெருமானை வழிபடுவதுதானே நன்மை பயக்கும் என்று கூறினார்கள். இந்த எண்ணத்தோடு சனகர் முதலான அம்முனிவர்கள் ஒன்று சேர்ந்து மோட்சத்தை அடைய விரும்பி அரும் பெரும் தவம் புரிந்தார்கள். அதனால் ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டிருந்த தட்சணாமூர்த்தியான பரமசிவன் யோக சீலர்களாக விளங்கும் சனக முனிவர்களுக்கு வேதங்களை கிரமமாக அத்தியாயனம் செய்து வந்தார். ஆனால் அப்பெருமானின் மாயையினால் அம்முனிவர்களுக்கு ஞானம் ஏற்படவில்லை. ஆகையால் வெகு காலத்திற்குப் பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரமசிவனை சந்திப்பதற்காக கைலாய மலையின் சிகரத்திற்கே புறப்பட்டு சென்றார்கள். அது அளவிலா ஆனந்தம் நிறைந்திருக்கும் சிவபெருமானின் போகத்தலமாகும். தங்களுக்கு விளங்காத தத்துவார்த்தங்களை இப்போது எப்படியும் சிவபெருமானிடமிருந்து கேட்டறிந்து கொண்டு விட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அம்முனிவர்கள் உள்ளத்தில் மேலோங்கி இருந்தது. திருக்கைலையில் சிவபெருமானின் திருமாளிகையை அவர்கள் அடைந்ததும் அங்கு காவலராக நின்று கொண்டிருந்த நந்தியிடம் உத்தரவு பெற்று மகேஸ்வரனின் முன்னிலையில் வந்து வணங்கி நின்றார்கள். சகல லோக நாயகமே, கருணை கடலே, நீர் உலகம் யாவையும் ஆக்கியும் நிலை பெறச் செய்தும் அழித்தும் விளையாடுகிறீர். விளையாட்டாகவே அருள் புரியவும் மறைக்கவும் செய்கிறீர். அத்தகையவரான உம்மை முற்றிலும் அறிந்து கொள்ள யாரால்தான் இயலும்? எவன் உம் திருவடி தாமரைகளில் உள்ள ஒரு தூளியை அடைகிறானோ தாண்ட முடியாத சம்சார கடலையும் அவன் தாண்டி விடுகிறான். காலத்தேவனிடமிருந்தும் விடுபட்டு விடுகிறான். அத்தகையவரான உம்மை தேவாதி தேவர்களும் சரணடைந்து வணங்கி வழிபடுகிறார்கள். அத்தகையவர்களை பிரம்மஹத்தி போன்ற கொடிய தோஷங்கள் கூட பீடிப்பதில்லை. சக்திநாதரே, அந்தணர்களான நாங்கள் சம்சார கடலை தாண்டும் சக்தி இல்லாமல் அஞ்சி நடுங்கி அதிலிருந்து விடுபடுவதற்காக தங்கள் திருவடிகளில் சரணமடைந்து வேதங்கள் அனைத்தையும் பயின்றோம். சர்வேஸ்வரரும்
பசுபதியும் பிறப்பற்றவரும் ஒரே பரம்பொருளான நீர் ஒருவர்தான் எங்களை சம்சார பந்தங்களிலிருந்து விடுவிக்க கூடியவர் என்று கேட்டுணர்ந்து உமக்கு பசுக்களாகிறோம். எம்பெருமானே, முன்பொரு சமயம் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து அடியவர்களான எங்களுக்கு வேதங்கள் சிவாகமங்களை எல்லாம் கற்பித்தீர். ஆனால் கிருபையோடும் நீர் கூறிய வேத பொருட்கள் உட்கருத்தாக இருப்பதால் ஒருவனுக்கே அனுபவ ரீதியாக தெளிவாக புரியும் பரம்பொருளே, அவை அளவில் விரிவாக இருப்பதால் அவை எங்கள் மனதில் நிலையாக பதியவில்லை. ஆகையால் தயவு செய்து அவற்றின் உட்பொருட்களை இப்போது எங்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் உபதேசித்து அருள வேண்டும் என்று சனகர் முதலான முனிவர்கள் வேண்டினார்கள். அவர்களுடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய விஸ்வநாதரான பரமேஸ்வரர் அவர்களுக்கு உபதேசம் செய்ய விரும்பி கோடி சூரிய பிரகாசத்தோடு ஆசிரியர்களுக்கும் ஆசானாக அமர்ந்து தமது காவலரான நந்தி தேவரை அழைத்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.